கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல அந்த வல்லப கணபதியுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக அந்த விநாயகனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிப்படி இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, எதுல நீங்க கவனமா இருக்கணும் என்பதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் இந்த ப்ரெடிக்ஷன் சொல்றோம். அப்படி நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்ற இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய நிமித்தங்களையும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் பலன்களை பேசுகிறோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போவது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலம். இதுக்குரிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். சந்திர பகவான் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்கி புனர்பூசம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை இந்த வாரம் நிறைவு செய்கிறார். கிரகநிலைகள் அதை எடுத்துட்டு 9 கிரகநிலைகளையும் அடிப்படையாக வச்சுருந்தா வார பலன்கள் நம்ம பேச போறோம். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காருன்னா 12வது ராசி உங்க ராசி, 2வது ஸ்தானம், 3வது ஸ்தானம், இதுக்கெல்லாம் சந்திரனுடைய பயணம் அமைகிறது. பிசினஸ் ரீதியா பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற போற காலம். மேஷராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸில் ரொம்ப நாளாக ஒரு ஆர்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அது கிடைக்கல, இல்லை பிஸ்னஸில் ஒரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கைகூடாமல் இருக்குன்னா இப்போ அது நல்லபடியாக கைகூடி வரப்போகிற ஒரு நல்ல வாரமாக இது இருக்க போகுது. அதே மாதிரி நரம்பு சம்பந்தமாக படித்தவர்கள், மருத்துவர்கள், நல்ல பேரும் புகழும் கிடைக்கும், வருமானம் பெருகும். படிக்கக்கூடிய மாணவர்களை நம்ம பார்த்தோம்னா படிப்பில் ஒரு மந்த நிலை இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நல்லா ஸ்கோர் பண்ண போறீங்க. இன்னும் நீங்கள் அதிகமாக படிப்பு கான்சென்ட்ரேட் பண்ணுறது மூலம் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3வது ஸ்தானத்தில் இருக்கிறது முயற்சிகளில் வெற்றி தரும். ஒரு காரியம் ஆகணும்னு சொன்னால் இந்த வாரம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அது படிப்பு சம்பந்தமோ, தொழில் சம்பந்தமோ, உங்கள் வேலை சம்பந்தமா, குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா, உறவுகளை நல்லபடியாக அமைச்சுக்கிறது சம்பந்தமாக, திருமணம் சம்பந்தமாக, எப்படி வேணா இருக்கட்டும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலம். ஆகவே சரியானவுக்கு முயற்சி பண்ணலாம். கணவன் மனைவி உறவுல மட்டும் ஏதாவது பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். மேஷராசிக்காரங்களுக்கே இப்ப கண்களில் பாதிப்பு சிலருக்கு இருக்கும். கணவன் மனைவி உறவுல பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றது லைஃப் பார்ட்னருடைய எதிர்பார்ப்பு ஒன்றா இருக்கும், நீங்க புரிஞ்சுக்கிற விதம் இன்னொன்னா இருக்கும். அதனால சில ப்ராப்ளங்கள் வரும். ஆகவே கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் அனுசரித்து போய்க்கிறது அப்படிங்கிறது இப்போ அவசியப்படுது. பணம் நல்ல பண வருமானம், பணப்புழக்கம் இருக்கும். வருமானம்ங்கிறத விட பணப்புழக்கம். ஏன்னா 2ஆம் இடத்துல குருவும் 12ல் இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களை சூழ்ந்து இருப்பது ஒரு நல்ல பண விஷயத்தை கொடுக்கறது, சேவிங்ஸ் விஷயத்தை கொடுக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். சில பேருக்கு நிறைய செலவாகிக்கிட்டும் இருக்கும். சரிங்களா? திருமணத்துக்கு இந்த வாரத்தில் வரன் பார்க்கக்கூடியவர்கள், சுக்கிர பகவான் 12ல் இருக்கிறதுனால அந்த திருமண முயற்சியை தள்ளி போனாலும் அதை கவலைப்பட வேண்டாம். நல்ல முறையில் திருமண விஷயம் கைகூடி வரும். கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். அதே மாதிரி வேலையை எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம், விஐபிகளோட ஒரு நெருக்கம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உண்டு. தலைமை பதவி பலருக்கு வந்து சேரும் ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு சகோதர உறவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களோட ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அவர்களை பற்றிய வருத்தங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். மேஷராசி அன்பர்கள், உங்கள் வழிபாட்டிற்கு உரிய தெய்வம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்
குரு பகவான் ராசியில இருக்கிறது ரொம்ப தனி சிறப்பு. குரு பகவான் ஒருத்தருடைய ராசியில இருந்தாலே உங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கு முன்னேற முடியும். இப்ப நீங்க என்னென்ன முயற்சிகள் பண்றீங்களோ அந்த முயற்சிகளில் எல்லாம் நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அருமையான வாரம். அதே மாதிரி ஆன்மீக தேடல், ஒரு கோயிலுக்கு போறது, சித்தர்கள் வழிபாடு, சாமியார்கள் வழிபாடு, ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவது, யோகிகளை வழிபடுவது, அவர்களுடைய பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வது அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு ஆன்மீக விஷயங்கள் படிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு காட்ட போறீங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கார். லாபாதிபதி என்னைக்கு ராசியில் உங்களுக்கு உட்கார்ந்துருக்காரோ அப்ப வாழ்க்கையில் லாபமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராசிக்கு அதிபதி என்னைக்கு லாபத்துல போறாரோ நீங்கள் லாபத்தை தேடுவீர்கள், லாபம் உங்களை தேடி வரும் என்று இரண்டு பக்கமுமே நீங்க பார்க்கலாம். அப்போ ஒரு லாபமான காலமாக இது இருக்கு. சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு. அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் சிலருக்கு நல்ல பதவிகள் வரும், சிலருக்கு பிரச்சனைகளும் வரும். ஏன்னா பாதகஸ்தானத்துல சூரியன் உட்கார்ந்துருக்காரு. நீங்க ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், அரசு ஊழியராக இருக்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள்ல ரொம்ப பொறுமையா இருக்கணும். அது பாதகத்துல சூரியன் இருக்கிற போது யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கிடணும். இப்போ உங்களுக்கு வேலை மாறுதல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் பல ரிஷபராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே அந்த சிந்தனை வரும். சூழ்நிலையும் அப்படி பலரை உந்தி தள்ளும். வேற வேலையை தேடுறதாங்க நமக்கு நல்லது அப்படின்னு வேகப்படுத்தும். 11ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் மகிஷாசுரமர்த்தினி வழிபடுவது, மயிலை கற்பகவல்லியை வழிபடுவதெல்லாம் ரொம்ப மேன்மையை தரும். கற்பகவல்லி அவளுடைய வழிபாடுங்கிறது அவளுடைய பொற்பாதங்களை இப்படின்னு சொல்றாங்க பாருங்க. கற்பகவல்லி நீ பொற்பாதங்களை பிடிச்சுங்கிறாங்க பாருங்க. நற்கதி அருள்வாய் அம்மான். அப்படி அவளை வழிபடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை தரும். பூமி சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வாராகியை வழிபடலாம். வாராகிக்கு மறுக்கொழுந்துன்னு சொல்றோம் பாருங்க. அந்த மறுக்கொழுந்து சாத்தி அவளை வழிபடுவதும் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றத்தையும் தரும். சிலருக்கு என்ன இருக்குன்னா, பிஸ்னஸ் பண்ற இடத்துல சில ப்ராப்ளம் இப்போ கொடுக்கறது. விநாயகரை வழிபட்டால் இந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பில் பிரச்சனைகள் இருந்தால் இப்போ விநாயகரை வழிபடுக்கு உங்கள் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இது நல்ல வாரம். பணப்பழக்கம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. உங்கள் கௌரவம், புகழ், அந்தஸ்து பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வடபழனி முருகன். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாரம். உங்க தொழில் ஸ்தானத்திலேருந்து சந்திரன் பயணத்தை துவக்கிறார். அப்போ ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, எதுல கவனமா இருக்கணும்னா, ஆன்லைன் மோசடிகள்ல மிதுன ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். ஒரு பெரிய ஆசையை காட்டி உங்களை மோசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு ரூபாய்க்கு 2 ரூபாயா தரேன், இல்லை வேற எந்த வகையான மோசடிகளாக இருந்தாலும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. செவ்வாய் பகவான் ராசியில இருக்கார். இது இருக்கிறது என்பது உடம்புல அடிபடுவதற்கு, இரத்த காயங்கள் ஏற்படுவதற்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் நிதானமாக சென்று வருவது நல்லது. நீங்களே சரியா போனா கூட இன்னொருத்தர் மோதுறது, நீங்க 2 வீலர்ல போகும்போது பின்னால் வந்த காருக்காரங்க அப்படி உரசிட்டு போறது, இப்படிலாம் மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு நடந்துட்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அடிபடும். எல்லாமே கொஞ்சம் கவனமாக நீங்க இருந்தது நல்லது. முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கும். வழிபாடுகள்ல இப்ப முருகப்பெருமான் வழிபாடு தான் மிதுனராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்கும். கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். பொதுவா நம்மளுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிள்ளையாரை கும்பிட்றவங்க தலைக்கு வருது தலைப்பகையோட போகும். அதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்க ஹெல்த்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தா பிள்ளையாரை கும்பிட்டீங்கன்னா தலைக்கு வருது தலைப்பகையோட போகும். முடிஞ்சா பிள்ளையார் பட்டி போடும். பிள்ளையார் பட்டி போய் அந்த பிள்ளையாரை வழிபடணும். கண்ணதாசன் சொல்றாரு பிள்ளையார் பட்டி விநாயகரை பத்தி, அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று
பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யிலை கண்ட உண்மைங்கிறார். அப்போ பிள்ளையார்பட்டி விநாயகர் போய் கும்பிட்டீங்கன்னா உங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உங்களுக்கு கூட ஹெல்த் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இந்த 10th +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் சில ப்ராப்ளங்கள் இப்போ காட்டும். அவங்கெல்லாம் பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபட்டா உங்களுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் தென்பட துவங்கும். சில மிதுன ராசிக்காரர்களுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும். விநாயகர் வழிபாடு நன்மையை தரப்போகுது. அப்போ இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். மனைவியை திருப்திப்படுத்துவீங்க, மகளை திருப்திப்படுத்துவீர்கள், அவர்கள் விரும்பக்கூடியதை வாங்கி கொடுப்பீங்க. ஒரு டூர் போகிறதுக்குள்ள திட்டமெல்லாம் தீட்ட போறீங்க. வெக்கேஷன் வரும், டூர் போகலாம், திட்டமெல்லாம் திட்டுவீங்க. உங்கள் அன்பு மகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி வரும். அதெல்லாம் மிதுனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக இருக்குது. பிஸ்னஸில் ரெட்டையாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியதோ, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் பெருகும், வாய்ப்புகள் வரும். நல்லா இருக்கு. அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். ஆஃபீஸில் இருக்கக்கூடிய உங்கள் நிர்வாகிகளை பகைச்சிக்கிடக்கூடாது. அதே அரசியல்வாதிகளை, அரசு அதிகாரிகளை பகைச்சிக்கிடக்கூடாது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு மனசுல என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, சார் நான் எதை தொட்டாலும் எனக்கு தடையா இருக்கு சார், நான் என்ன முயற்சி பண்ணினாலும் எனக்கு தடையாவே போய்கிட்டு இருக்கு. இதுதான் கடகராசிக்காரர்களுடைய மனக்குமரலா இப்போ இருக்கும். ஒரு முயற்சி பண்றீங்க, அது சரியா தான் பண்ணிருக்கீங்க, அதுல ஒரு தப்பு, உங்கள் செயல்களில் ஒரு தப்பு கண்டுபிடிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆபீஸுக்கு போறீங்க, எல்லாமே கரெக்டா பண்ணிருக்கீங்க, ஏதோ ஒரு கிளரிக்கல் எரர் இருக்கு. உங்க ஆபீசர் கூப்பிட்டு சொல்றாரு, இப்படி ஒரு தப்பு இப்படி இருக்கீங்கிறார். படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க, படிக்கக்கூடியதுல ஒரு கிளரிக்கல் எரர்னால ஒரு சின்ன எண்ணை தவறா போடுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய மதிப்பெண் குறைவா போகுது. அப்படிப்பட்ட சூழல் இருக்கு. இதெல்லாம் கடகராசிக்காரங்க இப்ப அனுபவிச்சிருக்கீங்க. கடகராசிக்காரர்களுக்கு தடை வருதுன்னு ஏன் சொல்றேன்? 8ஆம் இடத்துல சனி இருக்கு. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் படிப்புல தடை, ஒரு வேலைனா வேலையில தடை, இப்படி ஏதோ ஒரு சில குறைவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்கள் செயல்களை இன்னும் கொஞ்சம் நேர்த்தியா பண்ணுங்க. 1க்கு 2 முறை நம்ம செய்கிற செயல்கள் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சந்திர பகவான் 9ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை துவக்கிறார். 9ஆம் இடத்துல ஏற்கனவே சுக்கிர பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார்கள். அப்போ நல்ல ஒரு பொருள் ஈட்டுவதற்கு, நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல யோகம், திருமணம் பற்றிய நல்ல ஒரு வரன் வரக்கூடிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாடுகளில் இருந்து ஒரு நல்ல அளவுக்கு பண வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் வரும். திரைப்பட நடிகர்கள், கலைஞர்கள் இவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்குரிய வாய்ப்புகள் கூடி வரும். குரு பகவானுடைய லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். குரு பகவான் பினான்சியலா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் அவர் சால்வ் பண்ணி கொடுப்பார். விஐபிகளுடைய நெருக்கம் கிடைக்கும். ஒரு இடமாற்றமோ, வேலை மாற்றமோ, தொழில் மாற்றமோ ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க கூடாது. உங்களுடைய கம்யூனிகேஷன் ஒன்று வெளியே போகுது. மிகப்பெரிய மனிதராக ஒரு ஒரு மனிதராக பெரிய ஆளாக வர வேண்டிய நீங்கள் உங்களுடைய ரகசியங்கள் 3ல கேது இருக்கு பாருங்க, உங்களுடைய ரகசியங்கள் வெளியே போகும். உங்களுடைய கம்யூனிகேஷன்ல அப்படி ஒரு தவறு இருக்கும். அதனால உங்கள் மீதான அபிப்பிராயங்கள் மாறுபட்டு போகும். அப்போ உங்களுடைய தொழில் ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டாம், ஃபேமிலி ரகசியங்கள் வெளியே சொல்ல வேண்டாம். கடகராசிக்காரங்க அதுல கவனமா இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர். கால பைரவரை வழிபடணும். எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் விலகும். தடைகளை விலக்குவார் கால பைரவர். அவருக்கு மிளகு தீபம் ஓடணும். கால பைரவருக்கு போட்டா தடைகள் விலகும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்குங்க ராசிக்கு அதிபதியானவன் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் நம்முடைய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல புகழ் கிடைக்கும், நல்ல கௌரவம் கிடைக்கும், நல்ல அந்தஸ்து கிடைக்கும். யாருடைய ஜாதகத்தில் சூரியன் லக்னத்தை பார்த்தால் மகிழ்ச்சியா நல்லதை தரும். ஒரு ஒளிமயமான வாழ்க்கை. ஒரு 5000 வாட்ஸ் பல்பை போட்டு உங்க மேல ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சினா எப்படி இருக்கும்? மிக பிரகாசமாக நீங்கள் தெரிவீர்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை இறைவன் கொடுப்பார் சூரியனுடைய பார்வை இருந்தால்.
சூரியனே பாதிக்கப்படுறாருன்னா புகழ் இப்படி கிடைக்கிறது இல்லை வாழ்க்கையில. இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவா என்ன யோகம்னா, சூரியன் தான் ராசிக்கு அதிபதி. அந்த சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தா வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. இப்போ சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சில குடும்பங்கள்ல அப்பாவே எதிரியா நினைப்பீங்க. அப்பா எதிரியா ஆவார்னு இல்லை, அப்பாவை எதிரியா நினைப்பீங்க. அவருடைய கருத்துக்களை உங்களுக்கு பிடிக்காம போகும், எதிரியா நினைப்பீங்க. சில இடத்துல அப்பாவுக்கு உடல்நல குறைவுகள் கொடுக்கும். ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, ஆபீஸ்ல இருக்கக்கூடிய உயரதிகாரிகளோட உங்களுக்கு ஒரு மோதல் போக்கு வரும். இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்? அஸ்ட்ராலஜி நமக்கு ஒரு கைடன்ஸ். இப்படி சிக்கல் வரப்போதா நம்ம கவனமா இருந்துக்கணும் அப்படின்னு நம்முடைய பாதையை நம்ம சரியா அமைச்சுக்கிடணும். இப்போ உங்களுக்கு இந்த 6ல் இருக்கக்கூடிய சூரியனால இன்னொரு என்ன விஷயம்னா, ஒரு மின் விபத்தோ இல்ல ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆபத்துக்களோ சிலருக்கு வரலாம். அதையும் நம்ம பார்த்துக்கிடணும். இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனியும், இப்ப புதன் வேற இந்த வாரம் சேர்றாரு. இந்த சனி புதனுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்வது, நீங்க முதல்ல என்ன செய்யணும்? சக்கரத்தாழ்வார கும்பிடணும். சிம்மராசிக்காரங்க இந்த வாரம் சக்கரத்தாழ்வார கும்பிடணும். ஏன்? ஒரு கூட்டாளி ஒருத்தர் உங்களுக்கு பிரச்சனை தர போறாரு. உங்களுடன் பணியாற்றக்கூடிய ஒருத்தர் உங்களை காட்டி கொடுக்க போறாரு, உங்களுக்கு சிக்கல் உண்டு பண்ணி கொடுக்க போறாரு. உங்களோட பிசினஸ் பண்ணக்கூடிய பிசினஸ் பார்ட்னர் உங்களுக்கு பிரச்சனையை தருவாரு. ஏதோ நம்பிக்கை துரோகங்கள் நடக்கும். அதை சிம்மராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடுங்க. இந்த வாரத்துல சொத்து சுகங்கள் நல்லா அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. பினான்சியலா நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி. கோயில்களில் தெற்கு பார்த்து உட்கார்ந்துருப்பாரு. நான் குரு பகவானை சொல்லலை, தட்சிணாமூர்த்தியை சொல்றேன். தெற்கு பார்த்து உட்கார்ந்துருப்பார். அந்த தட்சிணாமூர்த்திக்கு முன்னால் நின்று மன அமைதி கூட தட்சிணாமூர்த்தின்னு வேண்டிக்கணும். அதெல்லாம் தியானம் பண்ணணும். தியானம் சித்திக்கும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு. இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு பாருங்க, அவங்கெல்லாம் கூடுதல் மெடிக்கல் அட்வைஸ் இப்போ எடுக்கணும். சில கன்னிராசிக்காரங்க எவ்வளவோ அன்பா இருந்து பார்க்குறீங்க, ஆனா உங்க குடும்ப வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல இல்லாம உங்களை மீறி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வேற சிந்திக்கிறாங்க. நீங்க ஒரு சிந்தனை வச்சீங்கன்னா அவங்க ஒரு சிந்தனை. அந்த 2 சிந்தனையுடைய மாறுபாடு இருக்கலாம். ஆளுக்கு ஒரு சிந்தனை இருக்கலாம், அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு இல்லைங்களா? ஆனா ஒரு குடும்பத்துக்குள்ள இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயத்தை பற்றி 2 பேருக்கு 2 மாறுபட்ட கருத்து. அது பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பா இப்ப ஆகுது. ஏன்னா பாதகத்துல சுக்கிரன், கூடவே ராகு. அப்ப லைஃப் பார்ட்னருடைய எதிர்பார்ப்பு வேறையா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு அந்த விஷயம் ஈடுபாடு, அவளுக்கு ஈடுபாடு. ஆனா ஆளுக்கு ஒரு கருத்து, அதனால மோதல் போக்குன்னு வருது. அந்த மோதல் போக்கை அவாய்ட் பண்ணணும். காசு பணம் வருதாங்க, நல்ல காசு பணம் வருது. நல்ல குருமார்களை வழிபடுங்கள். நல்ல ஞானியருடைய புத்தகங்கள், கருத்துக்களை எடுத்து படியுங்கள். அது நல்லது. புதுசா வீடுமனை வாங்கணும்னு சிலர் நினைக்கிறீங்க, அது நல்லா அமையும். சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்தாரு. சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். சிலருக்கு தனியார் துறையில் இப்ப வேலை கிடைக்கும். சில பேர் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை மாறுவீங்க. அதெல்லாம் இருக்கு. ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். ஒரு பேக் பெயின் கொடுக்குது, சிலருக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. உடல் நலத்தை பாருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். இந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வருவார் பாருங்க ஆஞ்சநேயர், அவரை வழிபடுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இது ஒரு நல்ல வாரமா துலா ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. சுக்கிர பகவான் உச்சமா இருக்காரு. சுக்கிரன் யாருங்க? நம்ம ராசிக்கு அதிபதி. நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கை தரம் உயர போகுது. போட்டி பந்தயங்களை சந்திக்க போகிறோம். சந்திச்சு ஜெயிச்சுக்கிட்டு வரப்போறோம். போட்டி மயமான சூழல் தான், அது மறுக்கல. ஆனா சந்திச்சு ஜெயிச்சுக்கிட்டு வருவோமே, அந்த அமைப்பு நல்லா இருக்கு. ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்குங்க, கொஞ்சம் பாருங்க. ஹோட்டல் சாப்பாடுகள்ல கூட கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுக்கு ஒத்து வர சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்னு இருக்கு. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்கலாம் இப்போ மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துறணும். இப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய யோகம் வருது.
நல்ல முன்னேற்றம்ங்க. உங்க படிப்புல ஒரு வளர்ச்சியை கொடுக்குது பாருங்க, அது நல்லா இருக்கும். வெளி உலகத்துல பெயரும் புகழும் கிடைக்கும். பிசினஸ்ல நீங்க நல்லா சாதிக்க முடியும். பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி வரும். புதிய தொழில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் இப்ப சிறப்பாக அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் கன்னிமார் தெய்வம். கன்னிமார் தெய்வத்தை வழிபடுங்க. சப்த கன்னிகைகளை வழிபடுங்க, நல்லது நடக்கும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்குங்க 3ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்து அதிபதி. ஒரு வேலை தொடர்பான ஒரு நல்ல தகவல் ஒண்ணு உங்களுக்கு வந்து சேரப்போகுது. பக்கத்தில் உள்ள கோயில் இருக்கக்கூடிய சிவனை சென்று வழிபடுங்க. நல்லெண்ணெய் தீபம் கொடுங்க. நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றணும், நெய் தீபம் ஏற்றுங்கன்னு நான் சொல்லலை. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. என்ன தீபம் சொல்கிறோமோ அந்த தீபத்தை தான் போடணும், சரிங்களா? சிலர் கேட்குறாங்க, ஒரு பரிகாரம் சொல்கிறோம், இந்த தீபம் போட்டு கும்பிடுங்கிறோம், இன்னொரு தீபத்தை போட்டு கும்பிட்டு வராங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாறுபாடு இருக்குது. ஒரு தெய்வத்துக்கு ஒரு ஒரு பரிகாரத்துக்கு நெய் தீபம் ஏற்றுக்குங்கிறோம், ஒன்றுக்கு நல்லெண்ணெய் தீபங்கிறோம், ஒன்றுக்கு இலுப்பை எண்ணெய் தீபங்கிறோம், ஒரு சாமிக்கு தேங்காய் எண்ணெய் தீபங்கிறோம், ஒரு இடத்துக்கு விளக்கெண்ணெய் தீபம் வருது. எல்லாத்துக்கும் ஒரு பொருள் வித்தியாசம் இருக்கு. அப்போ நீங்களா ஒன்று செய்துட்டு வந்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகணும்? கரெக்டாக பரிகாரத்தை ஃபாலோ பண்ணணும். இப்போ சிவனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தில் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கு. அதே மாதிரி ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம், உடம்பு ஊறல்கள், ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டுங்க, மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க, நல்லா இருப்பீங்க. சுக்கிரன் உச்சத்தில் உங்களுக்கு யோகம். 7ஆம் அதிபதி 5லையும் 5ஆம் அதிபதி 7லையும் பரிவர்த்தனை. இதயம் மாறி புக்கு எய்தினர் கம்பன் சொல்லுவார். ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் சந்திச்சுக்கிறாங்க இல்லையா, என்ன நடந்துச்சுன்னு கம்பன் எழுதுறார். ராமனுடைய இதயம் சீதைக்குள் நுழைந்தது, சீதையுடைய இதயம் ராமனுக்குள் நுழைந்தது, இதயம் மாறி புக்கு எய்தினர்னு எழுதுறார் கம்பன், சரிங்களா? அந்த மாதிரி காதல் உறவுகள் மலரும். மனதை பறிகொடுத்தேன் அப்படிங்கிறாங்க பாருங்க, அப்படியெல்லாம் இப்ப நடக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி வரும். பிஸ்னஸ்ல நல்ல முன்னேற்றம் வரும். நல்லா இருக்கு. ஆனா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு படிப்புல கவனமா இருந்துருங்க. கடைசி நிமிஷத்துல படிக்கலாம்னு எதையும் தள்ளி போடாதீங்க. அன்றே படியுங்கள், அப்பொழுதே படியுங்கள் மாதிரி. இப்போ உடனே படிக்க உங்களுக்கு நல்லது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக கடைபிடிக்கணும். 3ஆம் தேதி சஷ்டி விரதம். அந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். அதே மாதிரி 4ஆம் தேதி ரத சப்தமி. ரத சப்தமி அப்படிங்கிறது மிக முக்கியமான நாள். ரத சப்தமி அன்னைக்கு தான், அதாவது பீஷ்மர் இருக்கார் இல்லையா, பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். அவருக்கு மோட்சம் பெறாமல் படுத்திருக்கிறார். அப்போ மோட்சம் பெறுவதற்கு என்ன வழி என்று கேட்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவோட. கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அவருக்கு எடுத்து கொடுக்கிறார். நான் புரியறதுக்காக எளிமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அதை நினைத்து கொண்டு ரத சப்தமி இருப்பார்கள். ரத சப்தமி என்பது நம்மளுடைய எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது. அப்ப என்ன பண்ணணும்? ரத சப்தமி அன்னைக்கு எருக்கம் இலை இருக்கு பாருங்க, எருக்கம் இலை எடுத்து உச்சந்தலையில ஒரு இலை, 2 தோள்பட்டையில 2 இலை, 3 இலை ஆயிடுச்சா, அப்புறம் நம்மளுடைய வயிற்று பகுதியில ஒரு இலை, 4 இலை ஆகுது பாருங்க. இன்னும் 2 இலைகள் எடுத்து நம்முடைய பாதத்தின் மீது வைக்கணும், சரிங்களா? உள்ள நம்முடைய கைகள் இருக்கு பாருங்க, கைகளின் மேலாக 2 இலைகளை வைக்கணும். வைத்து எருக்கும் இலையை வச்சு குளிக்கணும் ரதசப்தமி அன்னைக்கு. 4ஆம் தேதி ரதசப்தமி நம்முடைய பாவங்கள் போகும், சொர்க்கத்திற்குள் புகுவோம்னு விதி, அப்படி சொல்லப்படுது. அதனால அந்த ரதசப்தியை கடைபிடிங்க. 4ஆம் தேதி ரதசப்தமினா 5ஆம் தேதி பீஷ்மாஷ்டமி, பீஷ்மர் முக்தி அடைந்த நாள். ஆக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது நல்ல வாரம், நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக
நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுவது ரொம்ப நன்மைகளை தரும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, நிறைந்த வெற்றிகளை நீங்க பெற போறீங்க. தனுசு ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்கிற நல்ல செய்திகள் வந்து சேரும். நல்ல படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும், சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும், காதலில் வெற்றி கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். சிலருக்கு கடன் தொல்லைகள் இருக்கும், அதுல கவனமா இருக்கணும். பொதுவாகவே கடன் தொல்லைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்போ கடனை அடைக்கிறோம்னா, ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய குளிகை நேரம்னு இருக்கு பாருங்க, அந்த குளிகை நேரத்தில் கடன் அடைக்கலாம். குளிகை நேரம் கேலண்டர்ல போட்டிருப்பாங்க, குளிகை நேரம், அந்த நேரத்தில் கடன் அடைங்க. 1,00,000 கடன் உங்களுக்கு இருக்கு, ஒரு 10 ரூபாயை திருப்பி கொடுங்க. அப்படி நீங்க கடன் கொடுக்க ஆரம்பித்தால் அடுத்து 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 பணத்தை கட்டி கடன் அடைச்சிருவீங்க. இல்லை என்ன பண்ணுங்க, இன்னொரு முறையும் இருக்கு கடன் அடைக்கிறதுக்கு. மைத்ரேய முகூர்த்தம்னு நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், என்னோட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அதுல குறிப்பிட்டு எடுத்து சொல்லியிருக்கேன். அசுவினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் கூடி வரக்கூடிய சமயத்துல கடனை கொடுத்தீங்கன்னா கடன் அடைபட்டுரும். கேட்டை நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் கூடி வரக்கூடிய நேரம், அந்த 2 மணி நேரம் இருக்கு பாருங்க, அந்த நேரத்துல கடனை திருப்பி கொடுத்து கொஞ்சம் அடைக்க நினைச்சீங்கன்னா கடன் அடைபட்டுரும். இதெல்லாம் கடனை அடைக்கக்கூடிய வழிமுறைகள். அப்படி முயற்சி பண்ணுங்க, எளிமையா கடன் அடைபடும். இப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு கடன் தொல்லைகள் இருக்கும்னு இருக்கு. எந்த ஒரு கம்யூனிகேஷனும் நீங்க பார்த்து சொல்லுங்க, யாருக்கும் வாக்குறுதி அள்ளி விடாதீங்க. என்னால முடியும்னு சொல்லாதீங்க, உங்களால் முடிந்ததை மட்டும் சொல்லுங்கள் போதும். படிப்பு நல்லா இருக்கு, வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்ல வாரம் இது, அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சட்டைநாதர். சட்டைநாதரை வழிபடுங்க, நல்லது நடக்கும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க பினான்சியலா ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய நிலுவை பணங்கள் வந்து சேரும், எல்லாம் நல்லா இருக்கும். சிலருக்கு ஹீட் பிரச்சனை உடம்புல இருக்கும், நெருப்பு, மின்சாரம், இவற்றால் ஆபத்துக்கள் சிலருக்கு வரலாம். மகர ராசிக்காரங்க, மகர லக்னத்துக்காரங்க எச்சரிக்கையா இருக்கணும். இன்னொரு புறம் உங்க அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க. சில வீடுகளில் அப்பா பையனுக்கு இடையில இப்ப பிரச்சனை கொடுக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உயர் அதிகாரியோட ஒரு கருத்து மாறுபாடு வரும். இதெல்லாம் இப்போ உள்ள அமைப்பு. உங்களுடைய வருமானம் மிகச் சிறப்பாக இருக்கும், நல்ல வருமானம் பெருக போகுது. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய மகன் இவர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கொண்டு வந்து கொடுக்கும். அவர்கள் பினான்சியலா வளருவாங்க, அவங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எதிரிகள் தொந்தரவு இருக்கும், அதுல மட்டும் கவனமா இருக்கணும். சரிங்களா? வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா உங்களுடைய பயண ஆவணங்கள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆவணங்கள், நீங்க வாழ்வதற்கு உரிய ஆவணங்கள், இதை கவனமா வச்சுக்கோங்க. நிறைந்த நன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு தேடி வரும். நல்ல பணப்புழக்கம் இருக்கும், குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய சித்தர் போகரை வழிபடுங்கள், எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாரமா இந்த வாரம் இருக்கும். முதல் விஷயம், நல்ல காசு பணம் வருங்க. உங்களுடைய உழைப்பின் மூலம் வருமானம். சிலருக்கு எதிர்பார்த்த கடன் கிடைக்கும், ஓடி கிடைக்கும் பேங்க்ல, அதனால ஒரு டெவலப் பண்ணிக்கிறீங்க பிசினஸ், அந்த அமைப்பும் இருக்கு. பொருளாதார ரீதியா நல்ல உயர போறீங்க. நல்ல சொத்து சுகம் வாங்குற யோகம் வருது, திடீர் அதிர்ஷ்டம் வருது, நல்ல சொத்து சுகம் வாங்க முடியும். மனசுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கு, அந்த குழப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். கும்பராசிக்காரங்க சிலருக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருவீங்க, இதனால மிகப்பெரிய பழிபாவம் உங்களுக்கும் உங்கள் பரம்பரைக்கும் வரலாம். அல்லது பிறர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யலாம், அதிலும் எச்சரிக்கையாக இருங்க. சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இப்பொழுது இருக்கலாம்.
இந்த காலகட்டம் ஃபினான்ஷியலா நல்லா இருப்பீங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்கும், படிப்புல நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் கோமதி அம்மன். கோமதி அம்மனை வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு ராசியில சந்திரன் ஆரம்பிச்சு 4வது ஸ்தானம் வரைக்கும் போறார். முதல் 2 நாள் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி பிற்பாதைக்கு பிறகு அது சரியாகும். நல்ல வருமானம் வரும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரும், உங்களுடைய பயணங்கள் வெற்றியை தரும், உங்க முயற்சிகள் வெற்றியை தரும், உங்க பிள்ளைகளால் சந்தோஷம் வரும், புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் வரும். சிலருக்கு அலர்ஜி கம்ப்ளைண்ட் இப்போ இருக்கும். உங்களுடைய விரையாதிபதியும் உங்களுடைய சப்தமாதிபதியும் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. லைஃப் பார்ட்னரோட சிலருக்கு சில கருத்து மாறுபாடுகள் கொடுக்கும், கூட கொஞ்சம் கவனமா இருங்க. சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வருது. நிறைய நன்மைகள் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல வாரம் தாங்க இந்த வாரம். பிஸ்னஸ்ல நீங்க எதிர்பார்க்கிற முயற்சி வெற்றி பெறும், அதுலேயும் சந்தேகம் இல்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பொல்லா பிள்ளையார். பொல்லா பிள்ளையாரை வழிபடுங்கள், உங்கள் மனதும் உங்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய எப்படி ஜோதிட ஆலோசனை பெறுவதுன்னு கேட்குறீங்க. இந்த நிகழ்ச்சியிலேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் போய்கிட்டு இருக்கு. அந்த நம்பரை பார்த்து காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேராக மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. நேரடியாக நீங்கள் ஜோதிட ஆலோசனை பெற முடியும். நேர வர இயலாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.